தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. என்ன டேய், நீட்டு பிறந்துகிட்டு என்னமா விளையாட்டு கட்டிக்கிட்டு இருக்க நீ? என்னங்க? என்னல? எள்ளு போட்டு எள்ளூருண்டை பண்ணி வச்சிருக்கேன், கொண்டு வரட்டுங்களா? உங்களுக்கு பிடிக்குங்களா? எள்ளூருண்டையா? உனக்கு பண்ண தெரியுமா? தெரியுங்க. பாசிப்பயிறு உருண்டை, எள்ளு உருண்டை, ரவா லட்டு எல்லாமே நல்லா செய்வேனுங்க. பிஎஸ்சி சுவாலஜில உருண்டை பிடிக்கிறதுக்கலாமா சொல்லி தராங்க? ஏனுங்க அப்படி பாக்குறீங்க? இவ செஞ்சிருக்காளே, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதோன்னு நினைச்சு பாக்குறீங்களாக்கோ? அதெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நான் நல்லா சமைப்பேன். என்ன கறி தான் நம்மளுக்கு சமைக்க வராது. வராதுன்ட்டு இல்ல, கத்துக்கிட்டா செஞ்சுக்குவேன். ஆனா அது தொட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சம், அவ்வளவுதான். பரவாயில்ல, நீ கறி மீன் எல்லாம் சமைக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நான் நல்லா சமைப்பேன். கறியெல்லாம் நல்லா சமைப்பீங்களா? ஆமா, நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து அம்மா வேலைக்கு மட்டும்தான் போவோம். காலையில போயிட்டு சாயந்தரம் வருது. அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்யவே கரெக்டா இருக்கும் அதுக்கு. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க ஆரம்பிச்சேன். அப்படியே கறி மீன் எல்லாம் நல்லா சமைப்பேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ஊர்லயே சமைக்க தெரிஞ்ச ஆம்பளை நீங்களா தான் இருப்பீங்க. அப்படியா? அண்ணா, லே மாறா வாழ. என்ன மணி ஆயிடுச்சு, நான் போய் மாட்டெல்லாம் கட்டி போட்டு புல்லு போட்டு வரேனே. சரில, போயிட்டு வா. தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. மதனி, எங்க போறீங்க? அதான் மதனி, மாட்டெல்லாம் கட்டி புல்லு போட்டு வரதுக்கு போறேன். பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து யூனிஃபார்ம் கூட கழட்டாம அதுக்குள்ள மாட்டை கட்டணும், தீனிய போடணும்னு. வாங்க மொத. கண்ணிக்கிறியா? என்னவ பேசுறவ? மாட்டுக்குள்ள தீனி போட வேணாமா? என்னங்க சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பள்ளிக்கூடத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்ல பாடத்தெல்லாம் கவனிச்சு களைச்சு போய் வந்திருக்காங்க. நல்லா ஓடி ஆடி விளாண்டுருப்பாங்க. நல்ல பசிக்கும் வேற. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் படிக்கணும். நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன். நான் மாட்டை கட்டி போட்டுட்டு புல்லு போட்டுட்டு வரணுங்க. ஐயோ மதனி, நீங்க வேற சும்மா கிடங்க, நான் பாத்துக்கிறேன் அந்த வேலையெல்லாம். இங்க யாருங்க குழந்தனாரே? இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல எப்படி இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கப்புறம் நீங்க படிக்கிற வேலையை மட்டும் தான் பாக்கணும். என்னங்க, புரிஞ்சுதுங்களா? போங்க மதனி, உங்களை வேலை பார்க்க விட்டுட்டு நான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கட்டா? இங்க யாருங்க குழந்தனாரே? இல்லைங்க, நீங்க போய் படிங்க. அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேனுங்க. படிக்க வேண்டிய வயசுல படிப்பு ரொம்ப முக்கியமுங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆம்பளை பையன். நாளை பின்ன ஒரு குடும்பத்தையே நீங்க தான் சுமக்கணும். இப்ப நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்றேன். மதனி, இருந்தாலும் மதனி பேச்சுக்கு மறு பேச்சு பேசக்கூடாது. மதனிங்கிறவ அம்மாக்கு சமம். அதாங்க சொல்ல வரேன். அம்மா பேச்ச தட்ட மாட்டீங்களங்க. நீங்க போய் படிங்க. அந்த வேலைய நான் பாத்துக்கிறேனுங்க. இன்னைக்கு எள்ளூருண்டை செஞ்சு வச்சிருக்கேனுங்க. தினமும் இனிமே நீங்க வர நேரத்துக்கு ஏதாவது பண்டம் சுட்டு வைக்கிறேங்க. போய் முத குளிங்க. குளிச்சுட்டு சோறு போடுறேனுங்க. சாப்பிட்டு அப்புறமா நீங்க படிக்கிற வேலையை பாருங்க. இவங்க வேற குறுகுறுன்னு பாக்குறாங்க. கொஞ்சம் சத்தமா பேச முடியுதா அந்த வீட்டுல? மதனி, நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. மதனிங்கிறவங்க அம்மாக்கு சமம்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதுக்காகவே உங்க பேச்சை நான் கேட்குறேங்க. இருந்தாலும் மாட்டுத் தொழுவத்துல நீங்க போய் வேலை செய்யறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதை மட்டும் நான் பாத்துக்கிறேனே. லே, இப்ப என்ன உன் மதனி அங்க வேலை செய்யக்கூடாது அதானே? நீ போ, நான் பாத்துக்கிறேன். அவ சொல்றத கேளு. சரிண்ணே. ஏல, அவ வேலை செய்யறேன்னு சொன்னப்ப இல்ல நான் தான் வேலை செய்வேன்னு என்ன, நான் செய்யறேன்னு சொன்னப்ப ஒரு பேச்சுக்கு கூட இல்லன்னு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லல. அது இல்லைண்ணே, உனக்கு எனக்கெல்லாம் மாட்டை கட்டி போட்டு தொழுவத்தை சுத்தம் பண்றது, புல்லு புடுங்கி போடுறதுலாம் பழக்கம் இருக்கு. ஆனா மதனுக்கு இருக்குமா என்னன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு சொல்லக்கூடாதுல. அதான் நீ சொன்னோன்னே சரின்ட்டேன். நல்ல விவரமாதாம்ல இருக்க. படிக்க வைக்கிறோம்ல, அந்த இதுதான். போய் அவ சொன்னதெல்லாம் செய். சரிண்ணே. மதனி, நான் பம்பு செட்டுக்கு போய் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சு போட்டு வரேனுங்க. தம்பி, பம்பு செட்டுக்கு போனோமா, துணியெல்லாம் துவைச்சோமா, குளிச்சோமான்னு வந்துகிட்டே இருக்கணும். அந்த பிள்ளைய பாக்குறேன் இந்த பிள்ளைய பாக்குறேன்னு சைட் எல்லாம் அடிக்க கூடாது, சரிங்களா? ஐயோ மதனி, பொசுக்கு என்ன எப்படி சொல்லிவிட்டீங்க? நானும் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் மதனி. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தேன், அவ்வளவுதான். நீங்க என்ன, நான் போய் குளிச்சுட்டு வரேனுங்க. என்னங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க? இரு. ஆமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன தவிர எல்லாரும் முன்னாடி பயங்கரமா சவுண்ட் விட்டு பேசுற. ஆனா நான் திரும்பி பார்த்தா மட்டும் அப்படியே பொட்டி பாம்பாட்டம் அடங்கிக்கிற. ஏன்? இல்லைங்க, கட்டின புருஷன் முன்னாடி சவுண்டாலாம் பேசக்கூடாதுங்க. இதுவே மத்தவங்கன்னா நம்மளுக்கு யாரோ தானுங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேசலாம். ஆனா நம்ம புருஷன்றப்ப சத்தமெல்லாம் பேசக்கூடாதுங்க. நானும் நேத்துல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு தான் கிடக்குறேன். வளையல் கடையில அங்க அவர்கிட்ட நல்லா பேசுற, சத்தமாவும் பேசுற, கலாய்ச்சுலாம் விடுற. இங்க என் தம்பிக்கிட்டையும் அப்படித்தான் பேசுற. ஆனா என்கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் மட்டும்தான் அமைதியா பேசுறவ. அன்னைக்கு உங்க வீட்லயும் பார்த்தேன், உங்க அம்மா பாட்டியும் நல்லா கத்தி தான் பேசுனேன். ஐயோ, என் மூஞ்சியை பார்த்து நான் ரொம்ப அமைதியான பொண்ணு நினைச்சிட்டீங்களோ? நான் நல்லா பேசுவேனுங்க. ஆனா மாமியார் முன்னாடியும் கட்டின புருஷன் முன்னாடியும் மட்டும் பேச மாட்டேனுங்க. அது என்னங்க அது கொள்கை? மாமியா முன்னாடியும் கட்டின புருஷன் முன்னாடி மட்டும் பேசக்கூடாதுன்னு? ஆமா,
நீங்க எனக்கு கட்டின புருஷன், உங்க அம்மா என் புருஷனை பெத்தவக. வீட்டுக்கு வந்த மருமவ நடந்துக்கிற விதத்துல தான் இந்த குடும்பத்தோட சந்தோஷமே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் மரியாதையா நடந்துக்கிறேன். இந்த மரியாதை போதுமாங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமாங்க? அம்மணி, இந்த மரியாதை போதுங்க அம்மணி. ரொம்பவும் குனிய வேணாம். குனிய குனிய கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இப்படி வேணா வச்சுக்கிடுவோமா? இன்னைக்குதான் எங்க அம்மா வராதுல. இன்னைக்கு முழுக்க உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க போற, சரியா? என்ன சொல்ல வரீங்க? அன்னைக்கு எங்க அம்மா சொன்னிச்சுன்னு தானே நீ புடவையெல்லாம் மடிச்சு பின்னு போட்டிருக்க. அப்படிலாம் இல்லாம நல்லா ஃப்ரீயா இரு. அப்புறம் புருஷன்ற மரியாதையெல்லாம் நீ ரொம்பவா எனக்கு கொடுக்க வேண்டாம். எப்போதும் எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரி என்கிட்டயும் பேசு. அப்படி ஒரு நாள் இருந்து பாரு. எனக்கும் அப்படி உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆத்தாடி வேணாமங்க, என்னைய மட்டும் அந்த கோலத்துல பாத்துறாதீங்க. அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க. எது தாங்க மாட்டேனா? என்ன பயமுறுத்துறவ? பயமுறுத்தலங்க, உண்மையதான் சொல்றேன். இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்திருக்கு. இனிமே முழுசா பாப்பீங்க. அன்னைக்கு என்னடானா இதையும் போட்ட கீச்சனை கொடுத்த, இன்னைக்கு என்னடானா இதையும் போட்ட பலூனை கொடுக்குற. என்ன அன்பினியா, என்ன லவ் பண்றியா? ஐயோ பாடா படுத்துறியே, பாயா சுருட்டுறியே. லே அன்பினியா, உன்னைய தான் கேக்குறேன். பொண்ணே, அது வந்து இங்க அன்பினியா, உனக்கு நான் அந்த பொண்ணு இந்த பொண்ணு நல்ல பொண்ணு நொல்ல பொண்ணு எல்லா பொண்ணும் வாக்கே வாட்ட திரிவாளுக. அவளுகளை தேடி தேடி போய் லவ் பண்ணு. ஆனா இந்த போதும் பொண்ணு உனக்கு செட்டே ஆக மாட்டேன். நம்மளோட ட்ராக்கே தனி. அதுல எவன் குறுக்க வந்தாலும் அவனை ஏறி மிதிச்சிட்டு போய்கிட்டே இருப்ப. ஐயோ பொண்ணே, நான் அந்த அர்த்தத்துலலாம் உனக்கு இந்த பலூனு அப்புறம் அன்னைக்கு அந்த கீச்சைன் எல்லாம் கொடுக்கலப்ல. நானும் நீயும் ஃப்ரெண்டு தானே. நீ எப்படி வேணாலும் வச்சுக்க. இப்போ உன்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கனோ அதே மாதிரி தான் எப்போதுமே பேசுவேன். நான் யார்கிட்டயும் ரொம்ப ஒட்டிக்க மாட்டேன். ஏன்னா இழப்போட அருமை எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்ல வரது உனக்கு புரியல. எனக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் டாக்டர் ஆகணுங்கிறது என்னோட பெரிய கனவு. இதுக்கிடையில இந்த நட்பு, இந்த சொந்தக்காரங்க, பந்தக்காரங்கன்னு யார் மேலேயும் நான் அதிகமா பாசம் வச்சுக்கிட மாட்டேன். நாளை பின்ன மூஞ்சியை பார்த்துக்கிட்டு திருப்பிக்கிட்டு போனாங்கன்னா அந்த வலி என்னால தாங்க முடியாது. ஏன்னா பிரிவோட வலி நான் பிறந்ததுல இருந்தே எனக்கு இருக்குது. அப்புறம் உனக்கும் ஃப்ரீயா ஒரு அட்வைஸ் தரேன். வேணும்னா வச்சுக்க, வேணாம்னா தூக்கி எறிஞ்சிரு. நான் எப்போதும் நோட்ல என் பேர் எழுதும் போது டாக்டர் போதும் பொண்ணு MBBS அப்படிதான் எழுதுவேன். அதே மாதிரி நீயும் உன் பேர் எழுதும் போது ஆமா உனக்கு பெருசா என்ன ஆகணும்னு ஆசை? அது எனக்கும் டாக்டர் ஆகணும் தான் ஆசை. சூப்பரு. அப்ப நம்ம 2 பேரும் ஒன்னாவே படிக்கலாம். அப்ப நீ என்ன பண்ற, உன் பேர் எழுதும் போது டாக்டர் அன்பினியா MBBS அப்படின்னு எழுது. அப்பனாதான் உனக்குள்ள ஒரு வெறி வரும். என்ன அன்பினியா, புரிஞ்சுதா? யாரு காசு பணம் இல்லைன்னா கூட 4 சிக்னல்ல போய் பிச்சை எடுத்தா 10 ரூபா கிடைக்கும். ஆனா படிக்க வேண்டிய வயசுல வேற எதையாவது யோசிச்சுக்கிட்டு படிக்கிறத விட்டோம், அப்புறம் நம்மளும் குடும்பமும் நடுத்தெருல தான் வந்து நிக்கும். கேளுங்க, போய் எல்லாரும் சோழிய பாருங்க. எதுக்கு இப்படி எல்லாரும் கூட்டமா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? என்ன மாமா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த வெறும்பையல திரும்பி நம்ம வீரா கூட சேர்ந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இதுங்க 2 ஜோடி போட்டு சுத்திட்டு இருக்காங்க, ஜோடி. உங்க பிள்ளைய எல்லாரும் முன்னாடி இவன் அரைஞ்சிருக்கான். அந்த இது கூட இல்லாம நீங்க படிக்க எல்லாரும் வேலையை பாருங்கன்னு சொல்றீங்க. ஏத்தா, நீ எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளோ அதே மாதிரி வேம்பு இந்த வீட்டுக்கு மருமகன். அந்த மரியாதைய அவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். ஏப்பா, நீ என்ன லூசா? இவனுக்குலாம் எதுக்கு என் மரியாதை கொடுக்கணும்? யோ, என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் ஏசு. ஆனா எங்க மாமாவை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்னங்க சும்மா இருங்க, ஏன் பிரச்சனையை பெருசாக்குறீங்க? வீரா, உங்க அண்ணன் எல்லாம் எனக்கு தூசி மாதிரி தாட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். என்னவா ரொம்ப திமிரா அடிக்கிட்டு இருக்கான்? நான் என்ன வேற பிள்ளையவா கூட்டிட்டு சுத்தினேன்? என் பொண்டாட்டியை தானே கூட்டிட்டு போனேன். லே வெட்டிப்பாயலே, டேய் காலே, யாருக்கு யாருல பொண்டாட்டி? என் தங்கச்சி உனக்கு பொண்டாட்டியா? ஏதோ தெரியாதனமா உனக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து தொலைஞ்சிட்டோம். அதுக்காக அவனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவாளா? புருஷன் பொண்டாட்டினா அழகா குடும்பத்தை நடத்தணும். இப்படி அப்பா வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு நீ வந்து உரிமை கொண்டாடுறது பேர் பொண்டாட்டி கிடையாது. கேருங்க, எங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ஒண்ணு எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேணாம். என்ன? ஆமா, நீ நடத்தின லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. பொண்டாட்டி அப்பா வீட்டுல வந்து உட்காந்துருக்கா, திருட்டுத்தனமா அவளை பார்த்து பார்த்து கூட்டிட்டு போறதுக்கு பேரு புருஷன் பொண்டாட்டி. இதெல்லாம் ஒரு குடும்பம்? சி மதனி, யாருங்க குடும்பம் அது இதுன்னு பேசி எங்களை கேவலமா பேசாதீங்க. எங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கிடுவோம். என்னடி உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்கிறீங்க? அத்தோடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பாத்துக்கிறேன் அவன் பின்னாடி போறவ. ஏய் சிலிண்டர், உடனே இந்த குடும்பத்துல இருந்து அத்துணுண்டி, அப்பதான் இந்த குடும்பம் உருப்படும். அட்டிங்க வேலைக்கார நாயே, நீ எல்லாம் வீட்ல சாணி அள்ளி போடுறதுக்கு தானடி வேலைக்கு சேர்ந்த. நீ என்னடி குடும்பத்துல ஒருத்தி மாதிரி உரிமை எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கவ? ஏய் கொன்றுவேன். என்ன
இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டியோட மதனின்னு பாக்குறேன், இல்ல சாவடிச்சிருவேன் உன்னை. ஏய் என்னல ரொம்ப பேசுற? யார பார்த்து சாவடிச்சிருவேன்னு சொல்ற? அவ்வளவுதான் உனக்கு? என்னங்க அது வெறுப்பைய என்னென்னமோ பேசிக்கிட்டு கிடக்குறான், நீங்க பாத்துக்கிட்டு சும்மா கிடக்குறீங்க. ஏண்டி சும்மா கேடடி, 50 பேருக்கு முன்னாடியும் என்ன சொல்லாருன்னு அரைஞ்சிருக்கான். அவன்கிட்ட போய் எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்க. அவன் சொன்ன மாதிரி உன்னை கொன்னு போட்டாலும் போட்டுருவான். மூடிக்கிட்டு நில்லு. இங்க இருங்க, என்ன பத்தி பேசுனீங்க பொறுத்துக்கிட்டேன். எங்க மாமனை பத்தி பேசுனீங்க, வச்சு சொல்லாருன்னு அரைஞ்சேன். என் பொண்டாட்டியும் பேசுனீங்க, போனா போதும் என் பொண்டாட்டி கண்ணன்னு பேசாம கிடந்தேன். ஆனா பட்டாணியவே பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா? அவளுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பட்டுக்கு பேசுறதா நினைக்காதீங்க. அவளுக்கு அண்ணன்னு நான் இருக்கேன். உன்னை யாருடா இப்ப எங்க வீட்டுக்குள்ள விட்டது? வெளியே போடா. அண்ணே தேவையில்லாம பேசாத. நீ என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லியிருந்தா கூட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா என் புருஷனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றதுக்கு நீ யாருண்ணே? ஏய், இது ஏன் வீடு, இங்க யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தாண்டி முடிவு பண்ணணும். உன் புருஷனா நான் வெளியே போக சொல்லியிருக்கேன். உனக்கு வேணும்னா அவன் கூட நீயும் வெளியே போய்க்க. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. டேய், என் பொண்ணை வெளியே போக சொல்றதுக்கு உனக்கே இந்த வீட்டுல உரிமை இல்லடா. ஐயா நான் பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நானும் என் புருஷனும் அடுத்த நொடி கூட நிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நாங்க 2 பேரும் வெளியே போய்க்கிறோம். வீரா, உன்னோடு என் சொந்தம் 7 ஜன்மங்கள். உன் வார்த்தை இது போதும், வேண்டாமே சொர்க்கங்கள். ஐயா நாங்க வெளியே போறதுக்கு அனுமதிப்பீங்களா? அவன் பேசுறதுக்காக நீ வெளியே போறது எனக்கு பிடிக்கல. ஆனா உன் புருஷன் கூட நீ சந்தோஷமா வெளியே போய் தனியா இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன்டா. அதுக்காக நீ வெளியே போறதுல நான் சந்தோஷப்படுறேன். நீ போயிட்டு வாத்தா. 2 பேரும் சந்தோஷமா வெளியே வர வீடு பார்த்து நிம்மதியா இருங்க. வேம்பண்ண, உங்க கூட நானும் வரேன்னு. இந்த சிலிண்டர் கூட என்னால இருக்க முடியாதுன்னு என்ன ரொம்ப பேசிட்டா. நீ வாத்தா, நம்ம போவோம். இவ விடாமல எவ்வளவு நாளைக்கு இந்த ஊட்ட கட்டிட்டு அழுகுறான்னு நானும் பாக்குறேன். நீ வா, நம்ம போலாம். எனக்கு அவங்க வந்திருக்காங்க. முத்து, அட மாமா வாங்க உட்காருது. இல்லையா, உட்காரதுக்குலாம் நேரம் இல்ல. ஒரு நல்ல விஷயம் ஊடு ஊடா சொல்லிட்டு போலாமே தான் வந்தேன். கேள்விப்பட்டிருப்பேன், நம்ம அள்ளி கல்யாணம் நாளைக்கு தான். எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். ரொம்ப நல்லது மாமா, கண்டிப்பா வந்துடுறோம். ஏமா நீ வந்துருமா? வர்றதுல பிரச்சனை இல்லைங்க. ஆனாலும் 16 வயசு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது அவ்வளோ நல்லா இல்லைங்க. பாவம், அதுக்கு என்ன தெரியும்? நல்லா படிக்கட்டும், அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா படிப்பு ஏதாவது ஒரு இடத்துல அந்த பிள்ளைக்கு உதவியா இருக்கும்ல. நீ என்னத்தா உன் நாத்தனாருக்கு கூட்டாளியா? இங்க முத்து, இந்த பொண்ணிய கொஞ்சம் அடக்கி வை. ஓவரா வாயாடிட்டு திரியறா. என்னைய பத்தி தெரியும்ல. அன்னைக்கு என் வீட்டுக்கே வந்து என் வீட்டு வாசப்படி ஏறி என் கழுத்துலயும் அருவாலை வச்சுட்டு போறா. அவ்வளவு தைரியம் அவளுக்கு. அந்த சிறுக்கி அன்னைக்கே வெட்டி போட்டிருப்பேன். சரி, அந்த வம்சமே அழிஞ்சு போயிருமேன்னு சொல்லிதான் சும்மா விட்டு வச்சிருக்கேன். என்ன மாமா, பொண்ணு என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை இல்லையா? அந்த பிள்ளைய போய் இப்படி பேசுறீங்களே. அப்பா அத்தா இல்லாத பிள்ளை, பாவம் மாமா. அந்த பாவத்துக்கு தான் மாப்பிள்ள அவளை சும்மா விட்டு வச்சிருக்கிறேன். இங்கேருமா, எனக்கு அள்ளி எப்படி பொண்ணோ அதே மாதிரி நீயும் எனக்கு பொண்ணு முறை தான் வருது. அதனால சொல்றேன், பொம்பளை பிள்ளையா உடக்க உடக்கமா வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும். சும்மா அது நொல்ல இது நொல்ல பேசிட்டு இருக்க கூடாது. என்ன, நாளைக்கு வந்தீங்கன்னா என் பிள்ளைக்கு நாலு நல்லது சொல்லிட்டு போ. சும்மா ஏன்ட்ட வந்துட்டு இந்த வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷங்க, என்ன பொண்ணா நினைச்சு நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஆனா நான் அப்பாவா நினைச்சு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேனுங்க. ஒருவேளை அள்ளியோட இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். சொன்னீங்களே பொண்ணி கழுத்துல அருவாள் எடுத்து வச்சானு, நானா இருந்தா தலைய 2 சீவி போட்டிருப்பேனுங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கேட்டுட்டு போங்க. நீங்க என்ன வேணாலும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ஆனா பொண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா. முத்து, சொல்லி வை உன் பொண்டாட்டி கிட்ட. ரொம்ப வாய் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கண்ணுக்கினியா, நான் பேசினது தப்பா இருந்தாலோ இல்ல உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி இருந்தாலோ மன்னிச்சுக்கிடுங்க. எனக்கு அது சரின்னு பட்டுச்சு, அதுதான் பேசிட்டேன். கை கால்லாம் கழுவிட்டு வாங்க, டீ போட்டு தரேன். அப்புறம் நான் மாட்டுக்கெல்லாம் போய் புல்லு போடணும். வரீங்களா? அப்படி பெருசானதுக்கு அப்புறம் இல்ல டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல. அப்ப யார பண்ணிக்குவ? கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன். அந்த நேரத்துல யார தோணுதோ பண்ணிக்க வேண்டியதா. நீ இப்படி யோசிச்சு பாரு, எனக்கு டாக்டர் ஆகணும் தான் ஆசை, உனக்கும் டாக்டர் ஆகணும் தான் ஆசைன்னு சொல்லியிருக்கிற. நம்ம 2 பேரும் படிக்கிறோம், நல்லா பெருசா படிக்கிறோம், டாக்டரும் ஆயிட்டோம். அப்ப நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? இந்த மானங்கிட்ட ஊர்லயே நம்ம இருப்போம்? இருக்க மாட்டோம். நான் எங்க ஆத்தாவை கூட்டிட்டு அங்க வந்துக்கிடுவேன், நீ உங்க அப்பனை கூட்டிட்டு அங்க வந்துக்கிடுவ. நம்ம ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை செய்யறோம். உள்ள வரும்போது செக்யூரிட்டி அண்ணன் நம்மளுக்கு சல்யூட் அடிப்பாரு. நர்ஸுங்கெல்லாம் நம்ம உள்ள வரோம்னு தெரிஞ்சாலே எந்திரிச்சு நின்னு குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள போய் டாக்டர் சீட்ல உட்கார்ந்தோடனே நம்மளுக்குன்னு ஒரு பெருமை அப்படியே தலைக்கேறும்.
நம்ம கிட்ட வந்தா நம்ம குணமாயிருவோம், நம்ம உடம்பு சரியாயிடும்ன்றத நம்பி 40 பேர் வெளியே டோக்கன் போட்டு உட்காந்துருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு உயிரை நம்ம காப்பாத்திட்டா போதும். நம்ம கைய பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்னு. ஆமா பொன்னி, நீ சொல்றது சரிதான். நீ சொல்ல சொல்ல அப்படியே எனக்கு உள்ள படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. இரு இரு, இது நம்ம நல்லா படிச்சு டாக்டர் ஆனா ஒருவேளை வெளிப்படையாவே சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நான் படிப்பை செதற விட்டுட்டு நீயும் படிப்பை செதற விட்டுட்டு நம்ம 2 பேரும் காதலிக்கிறோன்னே வச்சுக்கோயேன், என்ன ஆகும்? என்ன ஆகும்? எத்தா ஆத்தா, உன் குரூப் மீட்டிங் முடிஞ்சுச்சா? கொஞ்சம் கேள்விகள் கேட்க வேண்டியது இருந்துச்சு, அதான் போய் கேட்டுட்டு வந்தேன். ஆமா, யாருதான் அந்த பையன்? தம்பி, நீ தானே அன்னைக்கு வீட்டுக்கு வந்த, பொண்ணுக்கு துணைக்கு போறேன்ட்டுலாம் வந்தியே? ஆமா அத்தா. இன்னைக்கு என்ன, நாங்க சந்தைக்கு போறதுக்கு துணைக்கு வந்தியா? ஆத்தா, பையன் ரொம்ப நாளாவே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆத்தா, அதான் என்னல காதலிக்கிறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தா, நான் சும்மா சாதாரணமா தான். ஐயா மழுப்பாதையா, நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். 70 வருஷம் வாழ்ந்துருக்கிறேன்ல, நானும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன். காதலிக்கிறது ஒண்ணு தப்பு இல்லையா? அதான் அத்தா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல அது வந்து ஐயா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்ணுக்கு அப்பா ஆத்தா யாரும் கிடையாது. அவளுக்கு எல்லாமே நான் தான், எனக்கும் அவ தான் எல்லாமே. ஆனா அவளுக்குன்னு இருக்கிறத ஒரே ஒரு கனவு, டாக்டர் ஆகி காட்டணும்னு. அத இந்த வயசுலயே கவனத்தை சிதறி அந்த கனவை கலைக்க வேணாமேன்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்லையா, உங்க மனச நான் கலங்கடிக்க விரும்பல. நீங்க 2 பேருமே நல்லா படிச்சு பெருசாகி வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் இதோட இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க தாயி. யாட்டா குட்டி, உனக்கு ஆசை தாண்டி, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இதேல போடையா, இன்னும் 10 வருஷம் இருப்பாங்க. அப்புறம் காலேஜுக்கு போகணும், அப்புறம் வேலைக்கு போகணும். அங்கெல்லாம் இன்னும் நிறைய நல்ல பொண்ணெல்லாம் பாப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு எவளையாவது பிடிச்சு கட்டிக்குவான். என்ன அன்பினியா, நான் சொல்றது சரிதானே? எத்தனை பேர் வந்தாலும் உன்ன மாதிரி ஒரு தைரியமான பொண்ணு, ரொம்ப தெனாவட்டான ஒரு பொண்ணு, ஊரையே எதிர்த்து படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு பொண்ணெல்லாம் இருக்கவே இருக்க மாட்டாங்க பொன்னி. இன்னும் 10 வருஷம் என்ன, இன்னும் 10 ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை மட்டும்தான் காதலிப்பேன், உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பொன்னி. 10 வருஷம் உனக்காக நான் கண்டிப்பா காத்திருப்பேன். என்னல அமைதியாவே இருக்கிறவன்? இல்ல ஒன்றும் இல்லை பொன்னி, இப்போ வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் மன்னிச்சிரு. நீ சொன்ன மாதிரி நான் என் மனசை கலங்கப்படுத்திட்டேன் தான். இதுக்கப்புறம் நானும் நீயும் படிப்பில் நல்லபடியாக படித்து நல்ல வேலைக்கெல்லாம் போவோம். நீ ஃபஸ்ட்டு சொன்னியே, அது கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. டாக்டர் ஆனால் செக்யூரிட்டிலாம் சல்யூட் அடிப்பார், உள்ள நம்மளுக்காக 40 பேர் டோக்கன் போட்டு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது. நானும் இன்னையிலேருந்து நல்லா படிக்க போகிறேன். எங்கள் அப்பாவுக்கு நான் மட்டும்தான், அவரை நான் காப்பாற்றணும். அதுக்காக நானும் நல்லா படிக்கிறேன், நீயும் நல்லா படி. அதான் சொன்ன மாதிரி 10 வருஷம் கழிச்சு 2 பேரும் இதே மாதிரி இருந்தோன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கண்டிப்பாக இருப்பேன். நீயும் இருந்தனா பார்க்கலாம். கபடி 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 ஆடி கபடி கபடி கபடி